அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 4 February 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம், விவசாயிகள் நலனின் சமரசமில்லை, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம், இந்தியாவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தொலைபேசி மூலமாக மோடிக்கு கால் பண்ணி நம்ம அக்ரிமெண்ட் வந்து ஃபைனல் பண்ணி சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நேற்று அந்த அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம ஒரு பிற நாடுகள் கூட வர்த்தக ஒப்பந்தம் போடும்போது விவசாயிகள், இட் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பால் வளம், பால்லேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட மாட்டோம். ஸோ ஏன்னா அது வந்து டிபெண்டன்சி ஆகிடுச்சு அவங்கக்கிட்ட அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும், சரிங்களா? ஸோ அதை தவிர்த்துட்டு மற்ற இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து ஒப்பந்தம் பண்ணி ஏற்றுமதி இறக்குமதிகள் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் நலனில் சமரசம் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ இது எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு $500 பில்லியன் பொருட்களை விற்க இருப்பதாகவும் அமெரிக்கா வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இப்போ ஆல்ரெடி 50% டேரிஃப் இருந்தது இல்லையா? ஃபஸ்ட்டு 25% போட்டிருப்பாரு. அப்புறம் ஆகஸ்ட்டில் அகைன் 25% ரஷ்யா கிட்ட ஆகி வரோம்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் 50%. இருந்ததை இப்போ 18% வந்து குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நேற்று வந்து இந்த வள்ளலாருடைய இறைநெறி மாநாடு வந்து ஒரு ஊர்லேயே நடந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, பிகாஸ் வள்ளலார் டாப்பிக்கில் இது கரண்ட் அஃபேர்ஸில் வருமானு தெரியல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான செய்தி. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்துக்கு விருது. ஸோ கேரளாவில் வந்து நடைபெற்ற தேசிய அறிவியல் நேஷ்னல் சயின்ஸ் சம்மிட்டில் தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அவங்க பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒரு நியூஸாக பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு தெரில, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஓகே, தமிழ்நாடுடைய மாநில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிட்டிக்கு அவார்ட் கிடச்சி. ஓகே ஓகே ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் பட்ஜெட் பற்றி. இங்கே மெயின் ஆர்டிக்கலுக்கு வந்தீங்கன்னா, தங்கம் விலை ஏன் உயர்கிறதுன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில் லெவலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, பட் தேர்வு அடிப்படையில் அது தேவைப்படாது தமிழ்நாடு லெவலில். ஓகே, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், மணிப்பூர் முதல்வராகும் யும்னாம் கெம்சந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், மணிப்பூரில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது, 2 பிரிவினருக்கிடையே நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது. ஸோ அதனால் வந்து அங்கே கடந்த ஆண்டு வந்து குடியரசு தலைவருடைய, அதாவது பிரசிடெண்ட்டோடைய ஆட்சி, எமர்ஜென்சி போட்டு பிரசிடெண்ட் வந்து ஆட்சி பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. பிஜேபி தான் அங்கே ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அந்த முதல்வர் வந்து ராஜினாமா பண்ணதால் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு, சரிங்களா? எப்போ 6 மந்த்ஸ்க்கு தான் அமல்படுத்தப்பட்டுச்சு. போன பிப்ரவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு. அகைன் வந்து அவங்க ஆகஸ்ட்டில் வந்து இன்னொரு 6 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதாவது இந்த February 12 வரைக்கும். இப்போது இந்த February 12 வரப்போகுது. ஸோ இது முடிய போகுது. இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லைன்னா, இப்போ அங்கே சூழல் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ அங்கே சூழல் நார்மல் ஆனதால் புதுசாக ஒரு முதல்வரை பாஜக போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஓகே, அவர் வந்து யும்னாம் கெம்சந்த் அவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இவரும் வந்து ஒரு மைத்தேய் அதில் இருக்கிற ஒரு கேஸ்ட்டில் இருக்கிறவர் தான். ஸோ இது எந்த அளவுக்கு இதுவாகும்னு தெரியல. அஃபிஷியலாக வரட்டும், நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நேற்று நாடாளுமன்ற நியூஸஸ் தான் இருந்துச்சு. அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, நம்ம எதுவும் நோட் பண்ணுற மாதிரி. இங்கே ஒன்று இருந்துச்சு, என்னென்னா அதிக உப்பு ஆபத்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு, மாநிலங்களில் ஜேபி நட்டா அவர்கள் சொல்லியிருக்காங்க.
ஸோ உப்போட அளவு வந்து நம்ம யுனைடெட் ஹெல்த் லைக் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 2 கிராமுக்கு குறைவாகவே வந்து எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸில் எப்படின்னு தெரியல. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம உப்பு போட்டு தான் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாநிலங்களவையில் பேசியிருக்காரு. இதனால் வந்து உப்பு நிறைய சாப்பிட்றதுனால நமக்கு ஆல்ரெடி தெரியும் சுகரு, பிளட் ப்ரெஷர், நிறைய இதய நோய்கள்லாம் நிறைய வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. நம்ம இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போது நம்ம இந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் இருக்குது இல்லையா, அந்த சிப்ஸ் பாக்கெட்லலாம் வந்து ஹைலைட் பண்ணணுன்னே சொல்லியிருந்தாங்க. அப்படின்னும் ஒரு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, பட் ஆனால் அது அமல் ஆச்சா இல்லையான்னு தெரியல. இந்தந்த கண்டென்ட்டை வந்து பெருசாக ஹைலைட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை அவங்க பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த வாங்கி சாப்பிட்றது குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, லைக் எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் செய்திகளாக தான் இருந்துச்சு. அந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தான் வந்து ஒரு பெரிய நியூஸாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நினைவு தினம். ஸோ அதுக்காக ஒரு சில அமைதி ஊர்வலங்கள்லாம் நடைபெற்று இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நாளைக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஓகே, தேங்க்யூ.